ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். திருமாவளவன் அவர்கள் ஆதவ அர்ஜுன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அதாவது ஒழுங்கு நடவடிக்கையின் பெயர்ல ஆதவ அர்ஜுன் அவர்களை 6 மாசம் இடைநீக்கம் பண்ணோம். பொதுவா இந்த மாதிரி இடைநீக்கம் பண்ணும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கான விளக்கம் கொடுத்து தென் கொஞ்சம் பொறுமையா இருந்து கட்சியில தங்களை மீண்டும் சேர்த்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை செய்வார்கள். பட் ஆனா இடைநீக்கம் பண்ண உடனே ஆதவ அர்ஜுனன் அவர்கள் கட்சியிலிருந்து விலகிட்டாரு. இப்ப தமிழக வெற்றி கழகத்தோட தேர்தல் விநியோக வகுப்பாளராக சேர்ந்திருக்காரு அப்படின்ற மாதிரி நானும் கேள்விப்பட்டேன். அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி லைட்டா வன்மத்தோட சொல்லி இருக்காரு. தென் ரீசெண்டா தான் திருமாவளவன் அவர்கள் பதிவுக்காகவோ பணத்துக்காகவோ என்ன வாங்குறவங்க இன்னும் பிறக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு மாசா. பட் இன்னைக்கு அவரு சொல்லி இருக்கிற கருத்து மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கு. அதாவது ஈசிஆர் கார் சம்பவம் மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஆகி இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு டிஎம்கேவே கொடுக்காத அளவுக்கு ஒரு முட்டை இவரு கொடுத்திருக்காரு. அதாவது கார்ல கொடி இருந்ததால அவங்க டிஎம்கே கட்சியில சேர்ந்தவங்கள ஆகிர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காரு. இப்போ வரைக்கும் இந்த இஷ்யூக்கு டிஎம்கேவே இந்த மாதிரி விளக்கம் கொடுக்கல. பட் இவரு இந்த அளவுக்கு டிஎம்கேக்கு முட்டு கொடுப்பாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. சோசியல் மீடியால இவரோட கருத்தை போட்டு செம்மடி அடிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த இஷ்யூ எவ்வளவு பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கு. இன்னும் அந்த கார்ல போனவங்கள பிடிக்க கூட இல்ல. கூட்டணி கட்சியா இருந்தாலும் அவங்கள உடனே பிடிக்க சொல்லி வலியுறுத்துவாருன்னு பார்த்தா சம்பந்தமே இல்லாம விக்டிம்க்கு சப்போர்ட்டா நிக்காம இந்த ரணகலத்திலையும் டிஎம்கேக்கு முட்டு கொடுத்திருக்காரு. அண்ட் படங்கள்ல மட்டுமே பார்த்த ஒரு கிரைம் சீனை ரியல் லைஃப்ல ஒருத்தவங்க பண்றாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் பலம் இருக்கும். கார்ல கொடி இருந்து மாட்டினதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி முட்டு கொடுக்கறாங்கன்னா மத்த டைம்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு நினைச்சே பார்க்க முடியல. அண்ட் அந்த பொறுக்கி நாய்ங்க வேற யாராவது காரை எடுத்து வந்தா கூட எப்படியும் தெரிஞ்சவங்க கார் தான் எடுத்துட்டு வருவாங்க. அவங்க ஏதோ டிஎம்கே சம்மந்தப்பட்டவங்க தான். குற்றவாளிகளை பிடிச்சி விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் முட்டு கொடுத்தா கூட பரவாயில்ல, பிடிக்கிறதுக்கு முன்னாடியே டிஎம்கே நிர்வாகி இல்லைன்ற மாதிரி முட்டு கொடுக்கறாங்க. திருமாவளவன் அவர்கள் கிட்ட இருந்து இந்த கருத்தை எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா கூட்டணியில இருந்தாலும் டிஎம்கேவை நேரடியா நிறைய தடவை விமர்சனம் பண்ணியிருக்காரு. பட் ரீசெண்டா அம்பேத்கர் புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனா இருக்கட்டும், இப்ப இந்த இஷ்யூவா இருக்கட்டும், ஏன் டிஎம்கேக்கு இந்த அளவுக்கு முட்டு கொடுக்கறாருன்னு தெரியல. ஓகே நண்பா, இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.